ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். நான் என் பிரச்சனைய மனசுல நினைச்ச உடனே என் பிரச்சனைய முருகன் தீர்க்கணும் சார். நான் என் பிரச்சனைய சாமிகிட்ட சொன்ன உடனே என் பிரச்சனைய அவன் தீர்க்கணும். இந்த கந்தசஷ்டி முடியறதுக்குள்ள என் பிரச்சனைய அவன் தீர்க்கணும். என் திருக்கல்யாணம் முடியறதுக்குள்ள என் பிரச்சனைய தீர்க்கணும். இப்படி ஒரு நொடியில உங்க பிரச்சனைய தீர்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா முருக பக்தர்களால மட்டும் தான் இத செய்ய முடியும். இத செஞ்சா முருகன் நீங்க நெனச்ச நொடி உங்க பிரச்சனைய தீர்த்து வைப்பான். நான் தீர்த்து வைப்பேன்னு முருகனே சொல்லியிருக்கிறான். அப்படி ஒரு ஆச்சரியமான வழிபாடு, மந்திரம், நாம செய்ய வேண்டிய எளிமையான முறைகள் அத பத்தி தான் அதுவும் பெரியவா நெறைய சொல்லியிருக்கிறாங்க. அத இந்த வீடியோவுல அதுவும் இன்னைக்கு உங்களுக்காக கொஞ்சம் பெருசா குடுக்க போறேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். எல்லாரும் மன்னிச்சிருங்க. எப்பவுமே நீங்க லேட்டா தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நேரம் இல்ல. நெறைய சோதனைகள். எங்க அப்பன் எப்ப இத போடணும்னு நெனைக்கிறானோ, எப்ப சொல்லணும்னு நெனைக்கிறானோ, அப்பதான் வந்து உங்களுக்கு சேரும். இந்த வீடியோவ என்னால எடிட் பண்ண முடியாது. நிச்சயமா ஏதாவது 1, 2 தடவ சொல்லியிருக்கிறேன். ஏதாவது தப்பா படிச்சுட்டேன் அப்படின்னா மன்னிச்சுக்குங்க. மன்னிச்சிருங்க. முதல்ல நம்ம பிரச்சனைய ஒரு நொடியில கடவுள் தீர்க்கணும். அது எந்த கடவுளா இருந்தாலும். அது குறிப்பா முருகன் தீர்க்கணும் அப்படின்னா, நாம எப்படி இருந்தா, என்ன செஞ்சா அவன் நம்ம மனசுல நெனைக்கிறதுக்குள்ள அந்த குறைய நேர்ல தீர்ப்பான். ஒரு வீரத்துக்கு பேர் போன ஒரு மன்னன். தீவிரமான முருக பக்தர் அவரு. சரிங்களா? என்ன அப்படின்னா, முருகனுக்கு பூஜை நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா தான் சாப்பாடே சாப்பிடுவாரு. அப்படிப்பட்டவர். ஆனா, அவரு இருக்கிற ஊருக்கும், திருச்செந்தூருக்கும் ஏகப்பட்ட தொலைவு. நீங்க இன்னைக்கு மாரி செல்ஃபோன்ல அப்படியே கால் பண்ணி பூஜை நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல அப்படிலாம் வசதி கிடையாது. ஒரு ஏற்பாடு பண்றார். என்ன ஏற்பாடு பண்றாரு? திருச்செந்தூர் பக்கத்துல ஒரு மண்டபம் கட்டுறார். என்னன்னா, திருச்செந்தூர்ல பூஜை நடக்கும்போது ஒரு மணிய இவரே வாங்கி தன்னோட கையால குடுத்திருக்கிறார். முருகனுக்கு ஏகப்பட்டது செஞ்சிருக்கிறார். பக்தின்னா அப்படி ஒரு பக்தி. அந்த திருச்செந்தூர்ல இருக்கிற மணிய அவங்க அடிச்சாங்க அப்படின்னா, இந்த மண்டபத்துல இருக்கிற மணி அத கேட்டுட்டு அடிப்பாங்க. அடுத்து இன்னொரு மண்டபம் கட்டுறார். அடுத்து இன்னொரு மண்டபம் கட்டுறார். இப்படி அவர் ஊர் எல்லை வரைக்கும் கட்டிட்டார். இப்ப அங்க மணி ஒலிச்சுது அப்படின்னா, அதோட சத்தத்த கேட்டு 2வது இடத்துல ஒலிக்கும். 3வது இடத்துல அத கேட்டு அடிப்பாங்க. 4வது மணி அடிப்பாங்க. 5வது மணி அடிப்பாங்க. கடைசி மணி அடிக்கும்போது ஓகே, பூஜை நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் தன்னோட சாப்பாடே எடுத்துக்குவார். அப்படி ஒரு பக்தி. எந்திரிக்கும்போது முருகன், நடந்தா முருகன், பேசினா முருகன், எல்லாம் முருகன். திங்கட்கிழமை ஆனா, இந்த குதிரை வீரர்கள் வந்து விபூதி நீங்க வந்து திருச்செந்தூர்ல கிடைக்கும் பார்த்தீங்களா? இலையில விபூதி வச்சு குடுப்பாங்க பாரு. அவ்வளவு விசேஷம். எந்த நோயும் தீர்க்கக்கூடியது, எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது. அத கொண்டு வந்து அவர் குடுத்தா, அத வாங்கி நெத்தியில வைக்கிற வரைக்கும் அன்னைக்கு வேலை எதுவுமே ஓடாது. பூஜையில தான் இருப்பார். அப்படி ஒரு பக்தி. அப்படிப்பட்ட அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட மனைவிக்கு ஒரு வைர ஒட்டியாணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நைட்டு கனவுல வந்து முருகன் சொல்றாரு, "அது எனக்கு வேணும்." உடனே என்ன பண்றாரு, அடுத்த நாளே கொண்டு போய் சமர்ப்பணம் பண்றார். தன்னோட நாட்டு மக்கள் வந்து முருகனுக்கு வந்து நெல் குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா வரி கிடையாது அவங்களுக்கு. முருகனுக்கு காவடி எடுத்துட்டு போறேன்னு சொன்னா வரி கிடையாது. முருக வழிபாடு பண்ற ஒரு பக்தர் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு வரி கிடையாது. சலுகைகள் உண்டு. அவங்க என்ன கேட்டாலும் அரசாங்கத்திலேருந்து குடுக்கப்படும். இப்படி முருகன்னா உருகுவார். இப்படிப்பட்ட முருகன் பக்தருக்கு வந்து முருகன் கை விட்டுருவானா? அ திருச்செந்தூர்ல ஒரு தேர் இழுக்குறாங்க முருகனுக்காக. இவர் போய் இழுத்து குடுக்கணும் வடம் புடிச்சு. அன்னைக்கு இவருக்கு ஏதோ உடம்பு கொஞ்சம் முடியல. ரொம்ப முடியல. அதனால இந்த கண்டிஷன்ல போ முடியாதுன்னு சொல்ட்டாங்க. பக்தர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி தேர் இம்மி அளவு நவுரல. யானை கட்டி இழுக்குறாங்க. ம்ஹ்ம். இந்த செய்தி இவருக்கு வந்து சேருது. உடனே நோயாவது ஒண்ணாவது. முன்னாடி முருகா அப்படின்னு 90 3 விரல் எடுக்குறார். நெத்தியில பார்த்து முருகன பார்த்து பூசுறார். புறப்பட்டு கிளம்புறார். போய் வடத்த புடிச்சு இழுக்கிறார். 3 நாளா யானை கட்டி இழுத்து நவராத தேர், இவர் வடம் புடிச்ச அடுத்த நிமிஷம் தன்னை அறியாம ஓடுது. முருகன் வந்து பக்தர்களுக்காக உருகுவான். இது மட்டும் இல்ல. இவர் பண்ண அற்புதங்கள் எத்தனையோ இருக்கு. இருந்தாலும் எப்படி நம்புனவங்க கஷ்டத்த தீர்க்கிறாருங்கிறத இன்னும் கன்டின்யூ பண்றேன் பாருங்க. இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊர்ல ஒரு கவிராயர் இருக்கிறார். அந்த கவிராயர் யாரு? இந்த மன்னன் யாருங்கிற எல்லா பேரையும் பின்னாடி சொல்றேன். என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு தீவிரமான முருக பக்தர். கண்ணு 2ம் தெரியாது. ஆனா முருகன் மேல கவி பாடுவார். கவின்னா அப்படி ஒரு கவி. முருகனே நேர்ல வந்து உட்காந்து கேட்கிற அளவுக்கு ஒரு இசை கவின்னா அப்படி இருக்கும். ஆனா கண்ணு தெரியாது. என்ன பண்ணுவாருன்னா, மாச கடைசி, கடைசி வெள்ளிக்கிழமை முருகன திருச்செந்தூர் முருகன தரிசனம் பண்ண வருவாரு. கண்ணு தெரியலனாலும் அப்பன் சன்னதி முன்னாடி வந்து நின்னா, எங்க அப்பன பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி அவருக்கு. கண்ணு தான் தெரியலையே. நாம ஏன் போகணும்னு சோம்பேறித்தனம் கிடையாது அவருக்கு. அதே மாரி அவரு
பாடுறார். பாடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வெத்தல பாக்கு போடுற பழக்கம் உண்டு. இந்த வெத்தல பாக்கு எச்சி தெரிச்சு போய் பகவான் பரிவட்டம் கட்டியிருப்பாங்கல்ல, அது மேல பட்டுருச்சு. இப்படி பட்ட உடனே கோயில் குருக்கள்லாம் பயப்படுறாங்க. ஐயோ! முருகன் மேல எச்சில் பட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிவட்டத்த எடுக்குறாங்க. நைட்டு கனவுல முருகன் சொல்றாரு, "அதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது நீங்க. அவன் என்னோட அன்புக்கு, ஆசைக்கும், என்னோட முழு பக்திக்கும், என்னோட மனப்பூர்வமான பக்தி இருக்கு இல்லையா? அதுக்கும் பாத்திரமானவன். அந்த எச்சில்லாம் ஒண்ணும் என்ன பண்ணிடாது. இருந்தாலும் நீங்க எடுத்துட்டீங்க. நீங்க அடுத்த முறை அவன் வரும்போது, அவனுக்கு நான் கண்ணு குடுக்க போறேன்னு" சொல்லி அவன கூட்டு வந்து என்னோட கழுத்துல போட்டிருக்கிற மாலையில ஒரு மலர் எடுத்து அவனோட ஒரு கண், வலது கண்ல வைங்க. அவனுக்கு கண் வந்துரும்னு சொல்றாங்க. அதே மாரி அவர் அடுத்த மாசம் வரும்போது, கடல்ல நீராடிட்டு வந்தவுடனே கவி பாடுறார். பாடுனவுடனே நடந்த விஷயத்த சொல்லி, கோயில் குருக்கள் கருவறை பக்கத்துல கூட்டு போய் அங்கேருந்து மலர்லேருந்து ஒரு பூ எடுத்து அவர் கண்ல வச்சதும் கண்ணு வந்துருச்சு. இப்ப 2வது கண் உனக்கு வரணும்னா, என்னோட பக்தன், அதாவது இந்த மன்னன் இருக்கார் இல்லையா? அவர் ஊருக்கு போ. அவன் கையால 2வது மலர் எடுத்து உன் கண்ல வப்பான். வச்ச உடனே உனக்கு கண்ணு வந்துரும்னதும், இவரும் அங்க போறார். போனவுடனே இந்த செய்திய போய் அந்த மன்னன் முன்னாடி சொன்னதும், மன்னன் அப்படியே சிலுத்து போது. எங்க அப்பன் சொல்லிட்டானா? அது என்ன சொன்னானா? அவ்வளவு சந்தோஷம். உலகத்தையே நீ ஆட்சி பண்றியான்னு கேட்டா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டான். அப்படி ஒரு சந்தோஷம். உடனே வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அம்மன் கோவில். அது வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோயில் கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போனதும் கோயில் வாசல், அதாவது நம்ம இப்ப கருவறைக்கு போகாம வாசல்ல நின்னுகிட்டு ஏதோ பிரார்த்தனை பண்றார். வலது கையில தன்னோட வாள உருவுறார். உருவிட்டு இடது கையில இந்த கவி பாடக்கூடிய கவிராயர புடிச்சுக்கிட்டு நேரா கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிட்டார். இப்படி வர்றதும் இவர் வாள உருவிட்டார் அப்படிங்கிற சத்தம் கேட்டு என்னன்னு கேட்கிறார். இல்ல வாள இவர் கையில வச்சிருக்காருன்னு பக்கத்துல இருக்கவங்க சொன்னவுடனே இவருக்கு கோவம். என்ன இவ்வளோ பெரிய மன்னனா இருக்கான்? சரியான மூடனா இருப்பான் போல. கர்ப்பகிரகத்துக்குள்ள அன்போடையும், சாந்தமாவும், பக்தியோடையும் தான் போணும். வாள எடுத்துக்கிட்டு எப்படி இவன் வரலாம்? உள்ள போறார். அம்பாள்ட்ட பிரார்த்தனை பண்றார். ஒரு பூவ எடுக்கிறார். இவர் கண்ல வைக்கிறார். கண் வந்துருச்சு. வந்தா கூட கவிராயருக்கு கோவம் குறையல. ஏன்னா கவிஞர்கள்னாலே கோவம் இருக்க தான் செய்யும். உடனே அவர் சொல்றார், "சரியான மூடன் நீ. ஒரு கர்ப்பகிரகத்துக்குள்ள எப்படி போகணுன்ற விதிமுறை கூட தெரியல. உன்ன மாரி ஒரு மூடன் கையால எனக்கு கண்ணு வந்தது. நான் பாவம்னு நெனைக்கிறேன். எப்படிதான் முருகன் உன்ன வந்து தேர்ந்தெடுத்தானோ?" அப்படின்னு சொன்னது அவருக்கு அப்படியே உடைஞ்சு போறாரு அப்படியே இந்த வார்த்தைய கேட்டு. முருகன் எப்படி உன்ன தேர்ந்தெடுத்தான்னு சொன்ன உடனே வந்து இந்த கவிராயர், "உன் வாள குடு. இந்த கண்ணே வேணான்னு" சொல்லி கண்ண குத்திக்க போகும்போது தடுத்து நிறுத்துறாரு. "ஐயா! ஒரு நிமிஷம். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க அப்பன் என் மேல என்ன நம்பிக்கை வச்சிருந்தா உங்கள என்கிட்ட அனுப்பியிருப்பான். இதோ இந்த புலவருக்கு உன் சன்னதியில உன் கழுத்துல இருக்கிற மாலையிலேருந்து ஒரு மலர் எடுத்து கண்ல வைக்க போறேன். எங்க அப்பன் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை உண்மை. அத நீ நிரூபிக்கணும். அதுக்காக இவருக்கு நான் கண்ல வச்ச உடனே கண் வரணும். அப்படி வரலன்னா, இதோ வலது கையில வச்சிருக்கிற இந்த வாளால இதே சன்னதியில உன் கருவறை முன்னாடி என் தலையை துண்டித்துக் கொள்வேன்னு பிரார்த்தனை பண்ணேன்னாராம். அப்படியே கை கால்லாம் வெலவெலத்து போகுது கேட்கும்போதே. அந்த கவிராவியர் வந்து அப்படியே நடுங்குறானாம். "நீ தான்டா பக்தன். உன்ன ஏன் முருகன் தேர்ந்தெடுத்தான்னு இப்ப தான் தெரியுது. என்ன மன்னிச்சிரணும்" அப்படின்னு. அந்த கவிராயர் வேற யாரும் கிடையாது. கந்தசாமி கவிராயர்ன்னு சொல்லுவாங்க அவர. "நீ வந்து மன்னன் வீரத்துல மட்டும் பெரிய மன்னன் நெனச்சுக்கிட்டு இருந்த. பக்தியில உன்ன மிஞ்சின மனிதனே கிடையாது" அப்படின்னு சொல்லி அவர் சரணடைஞ்ச அந்த மன்னன் யாரு அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். இன்னைக்கும் நம்ம வீரத்துக்கு உபதேசமா சொல்ற அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒவ்வொரு இடத்துலயும் கல்மண்டபம் கட்டியிருக்கிறான். அந்த கல்மண்டபம் எதுக்குன்னா, திருச்செந்தூர்ல மணி அடிச்சா, அத கேட்டுட்டு இவங்க மணி அடிப்பாங்க. இத கேட்டுட்டு அடுத்த கல்மண்டபத்துல மணி ஓசை எழும். இன்னைக்கும் 7வது பிரகாரத்துல அவர் கையாலேயே அவர் வந்து மணி வாங்கி மாட்டுன மணி திருச்செந்தூர்ல இருக்கு. குடமுழுக்குக்கு அப்புறம் இப்ப அந்த மணிய பூஜைக்கு அடிக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அப்ப முருகன் எதுக்கு உருகுவான்? உண்மையான பக்திக்கு உருகுவோம். உண்மையான பக்தி இருக்கிறவங்க ஒரு சின்ன கஷ்டம்னா உருகுவான். தாங்கிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கருணை வடிவம் அவன். நெறைய பேருக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ரொம்ப கஷ்டம் இருக்கு தம்பி. ரொம்ப பிரச்சனையில இருக்கிறேன். உட்காந்துக்குங்க. ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் சொல்றேன். இதையும் சொல்ல முடியலனாலும் அதுக்கும் எளிமையான ஒரு மந்திரம் சொல்றேன். என்ன மந்திரம்? ஓம் ஷௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் ஷௌம் நமக. எத்தனை முறை வேணா சொல்லலாம். முருகன் நம்மள காப்பாத்துவான். பிரச்சனைய தீர்த்து வைப்பான். இன்னைக்கு சூரனை வதம் பண்ண போறோம். கந்த சஷ்டி பெருவிழா இன்னைக்கு நடக்க போகுது. அவ்வளவு வரம் வாங்கினவ சூரன், பத்மாசுரன்.
அந்த சூரனையே தன் வேல் கொண்டு வீழ்த்துறான் அப்படின்னா, உங்க கஷ்டம், கவலை, துன்பம், துயரம், துக்கம் இதெல்லாம் அவன் காலடி தூசு. ஃபு! அப்படின்னு ஊதி தள்ளிட்டு போயிடுவான். ஆனா என்ன பண்ணணும்? தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஏன் வந்தான்? தேவர்கள்லாம் உன்ன விட்டா வேற வழி இல்லன்னு சரணடைஞ்சுட்டாங்க. நீங்களும் போய் சரணடையணும். நமக்கு தான் சரணடைறதுன்னா என்னன்னே தெரியலையே அப்படின்றீங்க. சரணடைறதுன்னா ஒண்ணும் கிடையாது. பொழுதேன்னைக்கும் பொண்டாட்டி புள்ளைய வுட்டுட்டு, எல்லாத்தையும் வுட்டுட்டு, வேலை வெட்டியெல்லாம் வுட்டுட்டு, கோயில்ல உட்காந்துக்கிட்டு ஒரு விக்கிரகத்த வச்சுக்கிட்டு, சரவணபவ, சரவணபவ, சரவணபவன்னு சொல்லி மலர் மாலைகள போட்டு, மலர்கள போட்டு, தீபங்கள ஏத்தி வச்சுட்டு வழிபடுறதுக்கு பேரு சரணாகதி கிடையாது. எனக்கு எது நடந்தாலும் என் அப்பன் இருக்கிறான் முருகன் அவனை மிந்தி எதுவும் நடக்காதுன்னு நம்பணும். அதுதான் சரணாகதி. பொழுதேன்னைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பொழுதேன்னைக்கும் மந்திரம் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நினைக்கும் போதும், நடக்கும் போதும் என் அப்பன் இருக்கிறான். நல்லத தான் செய்ய சொல்றான். நல்லத தான் பேச சொல்றான். துன்பம்னு வந்தா வந்துட்டு போகுது. அவன் பார்த்துப்பான். அவன் இருக்கான்னு நம்பணும். அதுக்கு பேரு தான் சரணாகதி. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நம்ம ஆழ்வார்கள், நாயன்மார்கள், நாயன்மார்களே குறிப்பிட்டு சொல்றேன். 50 பேருக்கும் மேற்பட்டவங்க கல்யாணம் ஆனவங்க. குடும்ப வாழ்க்கையில இருந்தவங்க. அத்தன பேருக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். காரணம் நம்பிக்கை. அவங்க நடந்தாங்க. எதுவும் சிவபெருமானோட செயல் நடந்தாங்க. எல்லாம் சிவன் அருள் நடந்தாங்க. நல்லத மட்டுமே சொன்னாங்க. நல்லத மட்டுமே பேசினாங்க. நல்லத மட்டுமே செஞ்சாங்க. ஊர கெடுக்கல. கோடி கோடியா கொள்ளையடிக்கல. எல்லாம் பண்ணி கோயில் கட்டினா உடனே சிவபெருமான் இறங்கி வந்துருவாரா? இல்ல முருகன் இறங்கி வந்துருவாரா? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இறங்கி வரவும் மாட்டார். சரி. இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமான ஒண்ணு சொல்றேன். ஏன்னா அடுத்தடுத்து மந்திரம் சொல்லப் போறேன். வழிபாடு சொல்லப் போறேன். வாரியசாமி ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. போன உடனே எம்.ஆர். ராதா நடிகர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு நக்கல் புடிச்சவர். அதுவும் ரொம்ப நாத்திகம் நாத்திகம் பேசக்கூடியவர். அவரு உடனே வாரியசாமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, எப்பவுமே முருகன் முருகன்றீங்களே, உங்க முருகனுக்கு எத்தன தலை இருக்கு அப்படின்னு கேட்டா. அவர் சொல்றாரு, "6 முகமும் 12 கையும் கொண்டவன் என் அப்பன் முருகன்னதும், 6 தலை இருக்குன்னா, எப்படி தலை வச்சு படுத்து தூங்க முடியும்?" இது ஒரு நக்கலான கேள்வி. நீங்க பாருங்க. பின்னாடியும் அவருக்கு தலை இருக்குங்கும்போது, தலகணையிலயோ இல்ல எதுலயோ படுத்தோம்னா ஒரு முகம் அழுந்தும் இல்லையா? இத நக்கல் பண்ணி கேட்கிறாரு. வாரியர் சாமி தவிர வேற யார்ட்ட கேட்டிருந்தாலும் கொஞ்சம் சிரமம் அது. சுவாமிகள் நகைச்சுவைனா நகைச்சுவை. நகைச்சுவையிலேயே பக்திய ஊட்டக்கூடிய ஒரே ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்காருன்னா சுவாமிகள் தான். அது என்னமோ நீங்க கேட்ட கேள்வி சரி மாரி தான் படுது. இருங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட அப்பாவ கூப்பிடுறாரு. "இங்க வாங்க." அவர் பேர சொல்லி, "ஐயா அங்க வாங்கன்னதும்" அவர் ஓடி வராரு. "விடிஞ்சா கல்யாணம் வச்சுட்டு இருக்கீங்க. என்ன தூங்கலையா போய்?" அப்படின்னதும், "தூக்கமா? சாமி நான் தூங்கி 1 வாரம் ஆவுது. எவ்வளவோ ஆள் வச்சு வேல பார்க்குறேன். ஏதாவது ஒரு தப்பு வந்துருது. ஏதாவது ஒரு குறை வந்துருது. யார் மனசும் நோகக்கூடாது. எல்லாம் சரியா நடக்கணும். கல்யாணம் முடியிற வரைக்கும் தூக்கமாவது ஒண்ணாவது. தூக்கி தூர போட்டுட்டு அதான் பம்பரமா வேல பார்த்துட்டு இருக்கேன்னதும் அவர் உடனே வாரியர் சாமி, "ஒண்ணும் கவலைப்படக்கூடாது. எங்க அப்பன் முருகன் அருள் உன் குழந்தைக்கு எப்பவும் உண்டு. உனக்கும் உண்டு. அவன் ஆசியில அப்படி வாழ்வா. கவலைப்படாத. போய் சந்தோஷமா இருன்னு" சாமிகள் வாழ்த்துனா பெரிய விஷயம். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டார். போட்டோனே இப்ப ராதாவ பார்த்து, எம்.ஆர். ராதாவ பார்த்து திரும்பி சொல்றாரு. ஒரே ஒரு பொண்ண பெத்த அப்பனுக்கே, ஒரு நாள் கல்யாண கூத்துக்கு அவனுக்கு தூங்கல 1 வாரம்ன்றான். உலகத்துல இருக்க அத்தனை பெண்ணையும் பெத்தவன் எங்க அப்பா முருகன். அவனுக்கு தூங்க ஏது நேரம்னாராம். அதான் உண்ம. நம்ம ஓடுறது கிடையாது அவன்ட்ட. போய் சொல்றது கிடையாது, கேட்கறது கிடையாது. நம்ம அவன நம்புறதே கிடையாது. அதுக்கப்புறம் தானே மத்ததெல்லாம். இந்த மாரி தான் நம்ம நான் சொல்லுவேன் எல்லார்ட்டயும். ப்ளீஸ் வெறும் நித்தியா வராதீங்க. விபூதி வச்சுட்டு வாங்க. பெண்களா இருந்தா குங்குமம் வச்சுட்டு வாங்க. இல்ல உங்களுக்கு சைவமா இருந்தா விபூதி வச்சுக்கிறது. வைணவர்களா இருந்தா திருமண் இட்டுக்கிறது. அதாவது நாமம் போட்டுக்கிறது. அப்படி சொன்னா தான் இப்பலாம் திருமண்னா என்னன்னு திருப்பி கேட்கறாங்க. அது என்ன மண்ணு சாமி? அது நாமம் போட்டுக்கிறது. திருமணம் இட்டுக்கோங்க. பெண்களா இருக்கும் பட்சத்தில பால் நெத்தியோட வரவே கூடாது. இந்த ஸ்டிக்கர் போட்டு, கிக்கர் போட்டுலாம் நீங்க என்ன வைக்கணுமோ வச்சுக்கங்க. ஆனா குங்குமம் கல்யாணம் பண்ண வந்தா நெத்தி வகுட்டுல குங்குமம் இருக்கணும். ஏன்? ஆரியசாமி ட்ரெயின்ல ஏறி உட்காந்தோனே எப்பவுமே சாமிகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. பால் நெத்தி இருக்கக்கூடாது. வெறும் நெத்தியா இருக்க மாட்டாங்க. இந்த சாமிகள் ஃபோட்டோ இப்ப கூட கூகுள்ல போடுங்க. வெறும் நெத்தியா வராது. அப்படியே சுருக்கு பையில விபூதி வச்சிருப்பாங்க. அடுத்து அள்ளி அப்படியே 3 விரல்ல முருகா அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து பார்த்து நெத்தியில பூசினோனே 2 காலேஜ் படிக்கிற பசங்க சும்மா இருப்பானுங்களா? "என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்க போல" அப்படின்னா, இப்ப சாமிகள் எவ்வளோ சிரிப்பா பேசக்கூடியவங்க, நக்கலா பேசக்கூடியவங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆமாம்ப்பா, இறைவன் வாழ்ற கோவிலுக்கு தான் சுண்ணாம்பு அடிப்பாங்க. குட்டி சாத்தான் இந்த மாரி ஆவிகள், துர்ந இதுங்கலாம் இருக்கிற இடத்துக்கு அடிக்க மாட்டாங்க. குட்டி செவுத்துக்கு யாருமே சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்க. குட்டி செவுரு தான் வெறும் நெத்தியா இருக்கும். இறைவன் வாழ்ற நெத்தி
விபூதி பூசி தான் இருக்கும்னாரா. அவங்க 2 பேரும் கப்பு சிப்புன்னு வாய மூடிக்கிட்டாங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, நம்மளோட விஷயங்கள் எல்லாமே இறைவன சார்ந்து இருக்கணும். என் குழந்தை படிக்க மாட்டுது சாமி. என்ன செய்யலாம்? தினமும் நீங்க குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணீங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது, முருகன், குமரன், குகன் என்று பொழிந்துன்னு ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் விட்ருங்க. பாட்டுலாம் எனக்கு வராது சாமி. பாட்ட தூக்கி போடுங்க. பாட்டே வேணாம். முருகா, குமரா, குஹா. உங்க குழந்தைக்கு இத சொல்லிக் குடுங்க. முருகா, குமரா, குஹா. இத மட்டும் சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. படிப்பே வராத குழந்தை நல்லா படிப்பான். ஞாபக சக்தியே இல்ல சாமி என் குழந்தைக்கு. நல்ல ஞாபக சக்தி வரும். அருமையா படிப்பான். படிப்புல ஓங்கி வருவான். அப்படி ஒரு சக்திய குடுக்கக்கூடிய 3 நாமம் அவனோடது. முருகன், குமரன், குகன். இத மட்டும் சொன்னா போதும். நெறைய பேர் புலம்புறது உண்டு. நான் என்ன வழிபாடு பண்ணாலும், பிரார்த்தனை பண்ணாலும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இந்த கதைய வந்து சிவபெருமானுக்கும் சொல்லுவாங்க, முருகனுக்கும் சொல்லுவாங்க. நான் வந்து சொல்றேன் பாருங்க. கர்ம வினைதான் இதுக்கெல்லாம் காரணம். கர்ம வினைனா நாம செஞ்சது. இந்த கலிகாலத்துல நாம செய்ற நல்லது, கெட்டத நவகிரகங்களே தீர்மானம் பண்ணி அதுக்கேற்ப நல்ல வாழ்க்கையும், கெட்ட வாழ்க்கையும் குடுக்கட்டும்னு கடவுள் குடுத்துட்டா கூட, முருகனுக்கு வந்து மனம் உருகும். சிவபெருமானுக்கும் இதே கதைய சொல்றது உண்டு. என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, இந்த நவகிரகத்திட்ட பொறுப்ப குடுத்தா கூட, நம்மள நாடி வர பக்தர்கள அதுலேருந்து காப்பாத்தணும்னு நெனைக்கிறாரு. ஒரு பக்தன் போய் கடவுள் முன்னாடி உட்காந்துட்டான். உட்காந்தவன் சும்மா உட்காருவானா? தன்னோட எல்லா குறையும் சொல்றான். இந்த உலகத்துல ராகு, கேது, சனி இந்த மாரி இருக்கிற கிரகம்லாம் ஆட்டி படைக்கும்னு ஜோதிடர்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைன்னா, "எப்பா நீ இருக்கிற உன் சக்தி வந்து எவ்வளோ பெருசுன்னு எனக்கு தெரியும். உன்னோட சக்திக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு தூசுன்னு எனக்கு தெரியும். இப்ப எங்களுக்காக நீயே வரமாட்டேன்னா யார் வருவா?" கேட்டுட்டு வந்துட்டான். வந்து படுத்தவனே கனவுல, "நாளைக்கு சாயந்தரம் என் சன்னதிக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. எல்லார் பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன்ட்டார்." இவன் காலைல எழுந்ததும் ஓடுறான். ஊர்ல போய் ஒவ்வொருத்தர் வீடா சொல்றான். இந்த மாரி முருகன் சாயந்தரம் எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்ட்டாரு. ஒரு 15 கிலோமீட்டர்ல தான் கோவில் இருக்கு. வாங்க எல்லாரும் போயிடலாம். சாயந்தரம் 6 மணிக்கு முருகன் நேர்ல வந்து காட்சி குடுக்குறேன். எல்லார் பிரச்சனையும் கேட்டு தீர்த்து வைக்கிறேன்ட்டாருன்னதும் எல்லாம் ஓடுறானுங்க. இப்படி சொல்லி எல்லாம் ரெடியாகி ஊர்ல இருந்து எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டர் போனதும், அங்க ஒரு ஆடல், பாடல் நிகழ்ச்சி. அதாவது அந்த காலத்துல ஒரு மாரி பண்ணுவாங்க இல்லையா? இப்ப இருக்கிற மாரி கிடையாது. ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாடகம் மாரி. இப்ப ஆடல், பாடல்னு சொல்லக்கூடாது. அது இப்போ கண்றாவியா பண்ணிட்டு இருக்கானோ, அத விட்டுருங்க. ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மாரி போகுது. அதுல ஒரு பாதி பேர் உட்காந்துட்டான். அத தாண்டி அந்தாண்ட போறாங்க. அந்தாண்ட போனா, இந்த இது நடக்கும் பார்த்தீங்களா? நம்ம கயிறு தாண்டுறது, இது பண்றது அது மாரிலாம் நடக்குது பார்த்தீங்களா? அந்த மாரி விஷயம் நடக்குது. அதுல இன்னும் மீதி இருந்தவனும் உட்காந்துட்டான். இன்னும் ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. போயிட்டுருக்காங்க. மழை சட 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 சடன்னு ஆரம்பிச்சுச்சு. இனிமே மழையில நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டு 50 பேர்ல 30 பேர் அங்கேயே உட்காந்துட்டான். மீதி 20 பேர் போனா கோயில் பூட்டி இருக்குது. என்னடா கோயில் பூட்டி இருக்குது, மழையில நின்னுட்டு இருக்க முடியுமா? சரி, முருகன இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த 20 பேர்ல 10 பேர் கிளம்பி போயிட்டான். பூசாரி வந்து 7 மணிக்கு மேல தான் வருவாருன்னதும் 10 பேர்ல 5 பேர் கிளம்பி போயிட்டான். மீதி 5 பேர் இவர சேர்த்து இவ்வளோ தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்க கோயில வந்து பூசாரி தொறந்தோனே உள்ள போறாங்க. உள்ள போய் நின்னுட்டு இருக்காங்க. முருகன் இன்னும் வரல. நின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. பூசாரி சொல்றாரு, "என் சொந்தக்காரன்லாம் வந்திருக்கிறான். முருகன் வர்றப்ப நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து அவங்கள போய் பார்த்துட்டு வந்துர்றேன். நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டுருங்கன்னு" போயிட்டாரு. போய் ஒரு 5 நிமிஷத்துல ஒரு பிரகாசமான ஒளி. அப்படி ஒரு பிரகாசம்னா, அப்படி ஒரு பிரகாசம். எங்கும் நறுமணம். சந்தன வாசனை வீசுது. குபு 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 குபுன்னு வீசுது. பார்த்தா திடீர்னு வந்து ஒரு அலை மாரி அப்படியே முருகன் நேர்ல வந்துட்டார். வந்தவுடனே அந்த 5 பேரும் "முருகா, முருகா, முருகா" அப்படின்னு உருகுறாங்க. முருகன் சொல்றான், "நான் தான் நேர்ல வரேன்னு சொன்னனே. எத்தன பேர் வந்திருக்கிறீங்கன்னதும் 5 பேர் தான் வந்திருக்காங்க. ஏன் மீதி பேர்லாம் என்ன ஆச்சு?" அப்படின்னதும் அப்ப அவன் சொல்றான், "நடந்ததெல்லாம் இந்த மாரி நடந்துச்சு முருகா." "சரி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க 5 பேருக்கும் என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. நான் தீர்த்து வைக்கிறேன்." 5 பேருமே வாயே தொறக்க மாட்றாங்க. "என்னப்பா நான் ஃபோட்டோவா இருக்கும்போது, சிலையா இருக்கும்போது, அ மத்த விஷயத்துல கோயில்ல இருக்கும்போதெல்லாம் என் முன்னாடி அவ்ளோ குறை சொல்றீங்க. இதோ நேர்லயே வந்துட்டேன். ஒண்ணும் பேச மாட்றீங்களே! சொல்லுங்க உங்க குறை என்னன்னு சொல்லுங்க. இந்த நிமிஷமே தீர்த்துர்றேன்றாரு." 5 பேரும் ஒரு சேர ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. "முருகா, உன்னோட பாதத்துல எங்களுக்கு ஒரு இடம் குடு. உன் திருவடியில எங்களுக்கு இடம் குடு. இனி பிறவா நிலை, பேரின்பம்னு சொல்லக்கூடிய உன்னோட எங்கள வந்து ஐக்கியமாக்கிக்க." முருகன் சொன்னாராம். "என்னப்பா நான் நேர்ல வரதுக்கு முன்னாடி வீடு வேணும்னீங்க, கார் வேணும்னீங்க, கல்யாணம் பண்ணி வையின்னீங்க, கடன் அடைன்னீங்க. இன்னைக்கு என்னடான்னா நேர்ல வந்ததுக்கு அப்புறம் முக்திய குடு அப்படின்னு கேட்குறீங்களே." அப்படின்னா முருகன பார்க்குறவங்க எல்லாரும் அதான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னு அந்த 5 பேரும் சேர்ந்து சொல்றாங்க. வீடு, வாசல், மனைவி, பேரு இதெல்லாம் இருந்தாலும் துன்பம் எங்கள தொரத்திக்கிட்டே இருக்கு.
ஏதாவது ஒரு ரூபத்துல வீடு இருந்தா புடிங்கிக்கிறான். கார் இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. மனைவினாலும் இன்சொல் பேசக்கூடிய மனைவிகள் இல்ல. எல்லா ஏதோ ஒரு கஷ்டம் வருது. பிள்ளைகளும் தொந்தரவு குடுக்கிறதா தான் இருக்கு. எதுவுமே இல்லாத நிம்மதி, சந்தோஷத்தையும் குடுக்கக்கூடிய நிலை எங்க இருக்குன்னா, உன் திருவடியில தான் இருக்கு. உன்னோட நாங்க ஐக்கியமாகறதுல தான் இருக்குன்னு உணர்ந்தோம். அப்படின்னு சொல்றாங்க. சரின்றான். சரின்னு ஏத்துக்கிறான். முருகன உண்மையிலேயே சரணடைஞ்சவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, "நீ என் கூட இருந்தா போதும்ன்னு" கேட்பாங்க. இந்த சரணாகதிக்கு என்ன அர்த்தம்னா, "நீ என் கூட இரு. இல்ல என்ன உன் கூட வச்சுக்க." இப்ப இத்தன பேர் ஏன்பா வரல அப்படின்னு அந்த கனவுல வந்தார்ல முருகனுக்கு. அவர் முருகன் கேட்கிறார். இதுதான் கர்ம வினை. நான் தீர்த்து வைப்பேன்னு நம்புறவன், என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறவன் 100 பேர் இருப்பான். நம்புறவன் 50 பேர் நம்புவான். அத ஃபாலோ பண்றவன் 25 பேர் இருப்பான். அதுலயும் ரொம்ப தீவிரமா பண்ணி கடைசி நிமிஷத்துல விரக்தியில ஓடி போறவன் மீதி இருக்கவன்லாம் ஓடிடுவான். ஒரு 2, 3 பேர், இப்ப நீங்க 5 பேர் தான் முருகன் எதையும் செய்வான்னு வந்து நிக்கிறீங்க. அதனால தான் உங்க 5 பேருக்கு நான் எதையும் செஞ்சேன் அப்டின்னாரு. இது உண்மையா இல்லையான்னு கேட்டா இது உண்ம. எல்லாரும் பூஜை பண்ணுவோம். கடைசி நிமிஷத்துல விரக்தி வந்து நெனச்சு போயிடுவோம். இல்ல மந்திரம் சொல்லுவோம். கடைசியில விரக்தி ஆயிடும். ஏன்னா நடக்காது. முருகன் உருகி வர அளவுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்க மாட்டோம். அத நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். நான் எவ்வளவோ பூஜை பண்ணேங்க நடக்கலங்கன்றோம். இந்த உலகத்துல நவகிரகம் உங்கள ஆட்டி படைக்குது. எங்க அப்பன கூப்பிடுங்க வருவான். என்ன சொல்லி கூப்பிடணும்? அதுக்கும் ஒண்ணு இருக்குது. நாள் என் செய்யும் வினை என் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதமும் தோளும் கடமும் எனது முன்னே தோன்றிட்ட. இது வந்து நான் ஒரு மாரி சொல்லுவேன். அதுல ஒரு மாரி இருக்கும். நான் வந்து என்னோட ஸ்டைல்ல வேற மாரி சொல்லுவேன். அத விட்டுருங்க. இந்த பாட்டு வந்து "நாள் என் செய்யும் வினை இதான் என் செய்யும்ங்கிறது" தான் இந்த பாட்டு. இந்த பாட்ட நீங்க Googleல எடுத்துக்கலாம். இல்ல நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல இதிலயோ குடுத்துறேன். ஏன்னா ஸ்லைடுலாம் போட முடியாது. நேரம் இல்ல. நான் வந்து பழமுதிர்ச்சோலையில இருக்க முருகனோட சூரசம்ஹாரம் பார்க்க கிளம்பிட்டு இருக்கிறேன். சரி அடுத்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்டின்னா, நெறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்டின்னா, நெறைய பேர் சொல்றாங்க, "எனக்கு வேலை இல்ல சாமி. ஒரு நல்ல வேலை முருகன் அமைச்சு குடுத்தா போதும்." செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் கோவில் போங்க. பசும்பால் வாங்கி வேல் அபிஷேகம் பண்ணுங்க. நீங்க ஒண்ணும் மந்திரம் சொல்ல வேணாம், வழிபாடுலாம் பண்ண வேண்டாம். பால் வாங்கி குடுத்து அந்த வேலுக்கு அபிஷேகம் ஆவறத பாருங்க. அந்த நிமிடம் முருகன் கிட்ட கேளுங்க. "முருகா, பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். ஒரு வேலை கிடைச்சா நல்லாருக்கும். எனக்கு ஒரு வேலை வாங்கி குடுன்னு" கேளுங்க. அந்த பால் அவன் மேல விழும்போது கேளுங்க. அவ்வளவு உருக்கமா இருப்பான். கேட்ட உடனே உங்களுக்கு வேலைய குடுப்பான். கேட்ட உடனே நடக்குமா சாமி? அது உங்க நம்பிக்கையை சார்ந்தது. இத செஞ்சா நடக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா நடக்கும். இல்ல இவரு சொல்லியிருக்காருன்னு கடமைக்கு போய் செஞ்சீங்கன்னா, அது என்ன பலன்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. வேற என்ன செய்யணும்? இந்த காலத்துல முருகனோட அருள் வந்து எவ்வளவோ இருக்குது. பேசறதுக்கு இன்னும் ஒரு உண்மை சம்பவம் 2004ல நடந்தது. இது ஒரு நண்பர் மூலியமா நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப இணையத்திலே இது இருக்கு. என்ன அப்டின்னா, மனுஷன் வந்து ரொம்ப நல்லவரு. எல்லாம் செய்யக்கூடியவர். உழைப்புனா உழைப்பு, அப்படி ஒரு உழைப்பு. அவர் உழைச்சு தான் குடும்பத்தையே காப்பாத்துறார். கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவி கூட சந்தோஷமான வாழ்க்கை தான். திடீர்னு பார்த்தா உடம்பு மெலியிற மாரி ஆயிடுச்சு. ஏதோ நோய். மருந்து மாத்திரை குடுக்குறாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னைக்கு இன்னும் உடம்பு அப்படியே உருக்கி சாப்பிடுது. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போனா காச நோய். அதுவும் ரொம்ப முத்தி போச்சு. இனிமே இவரு பொழைக்க மாட்டார். இன்னும் 2 மாசம், 3 மாசம் இருக்கலாம். இத கேள்விப்பட்ட சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள் இவர நம்பி இருந்த எல்லாம் இனிமே இவனால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரா நொந்து போயிடுறாங்க. கட்டுன மனைவியே சரி செத்துருவான்னு தெரிஞ்சுச்சு இனிமே இவன்ட்ட இருந்து என்ன பண்ண போறோம்? நம்ம அம்மா வீட்டுக்கு போறது தான் சரி அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. நொந்து போயிட்டார் மனுஷன். யாருக்காக வாழ்நாள் ஃபுல்லா ஓடுனனோ, யாருக்காக உழைச்சனோ, அத்தன பேரும் தூக்கி போட்டு போயிட்டானுங்களே. இன்னும் 2 மாசம் தானே இருப்பேன்றான். சரி, சாவுன்றது எப்போ வேணா வரும். அது என் அப்பா முருகனோட திருவடியிலே நடக்கட்டும் அப்படின்னு சொல்ட்டு, ஸ்ரீ பாலசுப்ரமணிய சாமி கோவில்னு ஒண்ணு இருக்குது. நெறைய பேர் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் எங்க இருக்குது அப்படின்னா, ராஜபாளையம் போற வழியில தென்மலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல மலையில இருக்குது. நீங்க நினைக்கிற மாரி பழனி முருகன் கோயில் மாரி பல வசதிகள் இருக்கும்னு நெனச்சிராதீங்க. அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ஆளரவமே இல்லாத கோவில். மனுஷன் சட 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 சடன்னு ஏறி போயிட்டார். போனா இவரு, முருகன், மலை தவிர வேற யாருமே கிடையாது. அங்க ஒரு சுனை இருக்கு. தண்ணி வேணா குடிச்சுக்கலாம். எப்பயாவது யாராவது வந்தா சாப்பாடு குடுப்பாங்க. சாப்பிடுறத பத்திலாம் அவர் திங்க் பண்ணவே இல்ல. முருகா, முருகா, முருகான்னு உருகுறார். நான் எல்லாருக்காக எல்லாம் செஞ்சேன். உன்ன தான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். வாழ வேண்டிய வயசுல நோய்வாய்ப்பட்டு ஏதோ சாவ போறேன். சாவறத பத்தி நான் ஒண்ணும் கவலைப்படல. சாவலாம் எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயமா இல்ல. ஆனா உன்ன நம்புன அடியார்ல நானும் ஒருத்தன்.
எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? சொல்லு. நான் 1000 தப்பு பண்ணியிருக்கலாம். 1000 கர்மா இருக்கலாம். உன்ன நம்பி நான் வந்து முருகான்னு சொல்லாத நாளே இல்லையே! எனக்கு எப்படி காச நோய் வரலாம்? நீ கூட என்ன கைவிட்டியே! சொல்றாரு பாருங்க. நீ கூட என்ன கைவிட்டன்னு தானே அர்த்தம் இப்ப. இது சரியா? அப்படின்னு கேட்டு இப்படியே படுத்திருக்கிறார். திடீர்னு ஒரு அசரீரி கேட்குது. எழுந்து கருவறை உள்ள வா அப்படின்னு. கதவு பூட்டியிருக்கு. கதவு தன்னால தானா தொறக்குது. இந்த கோயில சுத்தி அங்கேயுமே நறுமணம். திடீர்னு பார்த்தா மணி டிங் டிங் டிங்ன்னு மணி ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கருவறையில முருகன் சிலையில ஒரு ஒளி அப்படியே தோன்றுது. அப்படியே கண்ணார பார்க்குறார். முருகா அப்படின்னு சொல்றார். முருகா அப்படின்னு உருகுறார். அப்படியே அவர் மேல ஏதோ படுற மாரி இருக்கு. அப்படியே மயங்குறார். அப்படியே கருவறைக்குள்ளேயே உட்காந்து அப்படியே தூங்கிட்டார். காலையில கண் விழிச்சா கருவறை கதவு தொறந்திருக்கு. இவரு வெளியில வந்த நேரம் கதவு பூட்டிக்கிது. இப்போ அவருக்கு உடம்புல ஒரு தேக பலம். அதாவது உடம்பு உருகி போயிருந்த உடம்பு ஏதோ வஜ்ரம் பாய்ந்த உடம்பு மாரி இருக்கு. வறட்டு இருமல். லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமுவாரு. இருமல் இல்ல. சளி அப்படின்னு இழுக்கும். அந்த சளி இழுக்கவே இல்ல. அந்த சளி தொந்தரவு இருக்கிற மாரியே தெரியல. மலைய விட்டு கீழ இறங்கி வந்தார். மருந்து, மாத்திரை எதுவுமே இல்ல. சில தினங்கள்லயே உடம்ப பரிபூர்ணமா குணமாயிருச்சுன்னு டாக்டர்லாம் சொல்றாங்க. வேலைக்கு போறார். எந்த உற்றார் உறவினர்கள் ஓடி போனாங்களோ அத்தனை பேரும் திரும்பி வரான். போய் சொல்றார். மனைவியும் வீட்டுக்கு வந்துட்டார். இன்னைக்கும் முருகன் கோயில் போறாரு. இப்ப இந்த கோயில எடுத்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயில் எங்க இருக்குது அப்படின்னா, அ தென்மலையில இருக்குது. ராஜபாளையம் டூ இது போற ரூட்ல தென்மலை கிராமம். நீங்க கூகுள்ல போட்டாலே வரும். ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி. காச நோய் வந்து 2 மாசத்துல செத்துரும்னு சொன்னவன் இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு முருகனுக்கு. அந்த கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வருவாராம். அவர் கையால சில சமயம் பூஜை பண்றது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, முருகான்னு உருகிட்டீங்கன்னா, எங்க அப்பன் எதையும் குடுப்பான். இதான் என் தலையெழுத்து. உன் கர்மப்படி இதான் உன் தலையெழுத்துப்பா. நீ இத அனுபவிச்சு தான் ஆவணும் அப்படின்னு இருக்குதுன்னா கூட, இந்த பாட்டு இந்த பாட்டு அருணகிரிநாதர் போறாரு. திருச்செந்தூர் முருகன தரிசனம் பண்றாரு. எத்தனையோ தலையெழுத்து. பிரம்மனோட தலையெழுத்த அழிக்க முடியாத மக்கள் அல்லோட் படுறாங்க. நீ ஒரு ஆளால அழிக்க முடியும். எனக்கு தெரியும் உன்ன பத்தி. அத நீ அழிக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டு? "சேல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம்." இங்க இருக்கிற பெண்களோட மனதெல்லாம் கொள்ளை கொண்டுட்டான். மாமயிலோன் வேல் அவனோட வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வேர்ப்பும் அவன். அதாவது சூரன் அவனோட மலை எல்லாத்தையும் அழிச்சது அவனோட வேல். அதே மாரி அவனோட கால் பட்டு அழிந்தது இங்கென்றன் தலை மேல் ஐயன் கையெழுத்தே. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க அவனோட காலடி பாதம் என் தலை மேல பட்டு அயன்னா அயன் அப்படின்னா ஐயன்னுவாங்க, அயன்னுவாங்க. ஐயன்னாலும் பிரம்மாவோட தலையெழுத்து. ஏன் நீங்க உங்களுக்கு படிக்க தெரியாதா சார்? தப்பா படிக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நான் படிக்கும்போது ரொம்ப நிதானமா, பொறுமையா படிப்பேன். வீடியோவுக்குன்னு போகும்போது ஒரு வேகத்துல அந்த வீடியோவ இந்த டைம்க்குள்ள முடிச்சிரணும். ரொம்ப பெருசா இருந்தா கேட்கறதுக்கு சிரமப்படுறாங்கங்கிறதுக்காக வேகமா போறேன். பொறுமையா ஒரு தடவ படிக்கிறேன். ஏன்னா எங்க அப்பனோட பாட்டு படிக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம். "சேல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்குடியார் மனம்." இங்க இருக்கிற பெண்களோட மனதெல்லாம் கொள்ளை கொண்டுட்டான். மாமயிலோன் வேல் அவனோட வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வேர்ப்பும் அவன். அதாவது சூரன் அவனோட மலை எல்லாத்தையும் அழிச்சது அவனோட வேல். அதே மாரி அவனோட கால் பட்டு அழிந்தது இங்கென்றன் தலை மேல் ஐயன் கையெழுத்தே. இங்க இருக்கிற அவனோட திருவடி என் தலை மேல பட்ட அடுத்த நொடி ஐயன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மதேவனோட தலையெழுத்தே அழிஞ்சு போச்சு அப்படின்ற. இத சொல்லுங்க. எத்தன தடவ சார் சொல்லணும்? என்னைக்கு சொல்லணும்? எந்த நேரம் சொல்லணும்? இந்த கேள்விய உட்டுருங்க. இந்த நிமிஷம் சொல்லணும்னா, இந்த நிமிஷம் சொல்லுங்க. இத்தன முறை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா? இத்தன முறை சொல்லுங்க. இந்த நாள் சொல்லணும்னு தோணுதா? இந்த நாள் சொல்லுங்க. முருகான்னு உருகுங்க. அவன் வருவான். சரி. இன்னொரு விஷயம் சொல்றேன். நமக்கு வந்து துன்பங்கள் எங்கேருந்து வருது? இப்ப வந்து துன்பங்கள பொறுத்தளவுக்கு எல்லாரும் வந்து சொல்றோம். 3 விதமான துன்பங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லி பதஞ்சலி அவரோட யோக சூத்திரத்துல அழகா சொல்லியிருக்கிறார். 3 விதமான துன்பங்கள் என்ன அப்படின்னா, அதி தைவிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அதி பௌதிகம். அடுத்து அதியாத்மிகம் அப்படின்னுவாங்க. இது என்ன அதி தைவிதம் அப்படின்னா, இயற்கையில நமக்கு ஏற்படுற துன்பம். புயல், அதுக்கப்புறம் இந்த நிலநடுக்கம், பேரிடர்ன்னு சொல்றோம் பாருங்க. அந்த எரிமலை வெடிப்பு அந்த மாரி இயற்கையில நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். இடி, மின்னலால ஏற்படுற துன்பங்கள். இது ஏற்படாம இருக்கிறது. அதிபௌதிகம் அப்படின்னா பொருட்களால ஏற்படுறது. விலங்குகளால,
விபத்துக்கள், கார், வண்டி, மரம், செடி, கொடி இதுகளால ஏற்படுறதெல்லாம் வந்து அதிபௌதிகம்னுவாங்க. அதி ஆத்மீகம் அப்படிங்கிறது நமக்கு நாமே பண்ணிக்கிறது. இருக்கிறதுலயே அதிகமா நடக்கிறது நிறைய பேருக்கு இதான். என்ன சார் பண்ணிக்கிறது? மது, புகை இந்த மாரி நம்மளா தேவையில்லாத வஸ்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இறக்கி நம்மளே துன்பத்தை ஏத்திக்கிறது. இன்னொன்னு மனக்குழப்பம். எந்த நேரமும் ஏதாவது ஒரு கவலைய போட்டு, போட்டு, போட்டு மனசுக்குள்ள திணிச்சு, திணிச்சு, திணிச்சு அது விஸ்வரூபம் எடுத்து அதனால நம்ம உடம்ப கெடுத்துக்கிறது. இது 3யும் போக்குறதுக்கு ஒரு வழிய சொல்லியிருக்கிறார். அழகா சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வழிதான் இது. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. எந்த மந்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் இத சொல்லலாம். எந்த மந்திரம் படிச்சுட்டும் இத சொல்லலாம். 3 முறை சொல்லலாம். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. அதாவது ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தின்னு 3 முறை. எத்தன முறை வேணாலும் சொல்லுங்க. ஏன் 3ன்னு நீங்க சின்ன கவுண்ட் வச்சுக்கிறீங்க? ஒரு 10 தடவ சொல்லுங்க. 11 தடவ சொல்லுங்க. 5 தடவ சொல்லுங்க. இந்த மாரி சொன்னா, இந்த 3 விதமான துன்பமும் நம்மள அண்டாதுன்னு யோகசூத்திரம் அவரோட நூல் நூல் பேரு டக்குன்னு ஞாபகம் வரல. அதுல அ வால்யூம் கரெக்ட்டா 216வது இடத்துல சொல்லுவாரு இத. அதுக்கு இந்த மந்திரம் சொன்னா போதும். இந்த ஓம்ங்கிற பிரணவத்திலேயே அத்தனை கடவுளும் வந்துர்றாங்க. இப்ப இதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்டின்னா, எனக்கு வந்து சாதம் பிடிக்கும். என் மனைவிக்கு தோசை பிடிக்கும். என் பையனுக்கு இட்லி பிடிக்கும். இப்போ முருகன் மந்திரம் வந்து முருகன்ட்ட தான் சொல்லணுமா? என் பூஜை ரூம்ல முருகன் படம் இல்ல. இல்ல நான் வேற ஏதாவது கோயில்ல உட்காந்து சொல்லலாமா? எனக்கு வந்து சாப்பாடு, என் மனைவிக்கு தோசை, என் பையனுக்கு இட்லினா, இந்த 3க்கும் பேஸ் அரிசி தான். அதே மாரி கடவுளுங்கிறவர் ஒருத்தர் தான். எனக்கு தோசையாவும், எனக்கு வந்து முருகனாவும், என் மனைவிக்கு சிவபெருமானாவும், என் பையனுக்கு பெருமாளாவும் தெரிவார். அவ்வளோதான். இப்ப 3க்கும் என்ன அடிப்படை பொருள் தேவ? அரிசி தான் தேவ. அரிசி இருந்தா தான் சாதமும் பண்ண முடியும். தோசை மாவும் அரைக்க முடியும். இட்லி மாவும் அரைக்க முடியும். இப்படி எல்லாத்துக்கும் எப்படி அடிப்படை வந்து அரிசி இருக்குதோ, அந்த மாரி எல்லா கடவுளுக்குள்ள இருக்கிற இறை ஒண்ணு தான். எந்த கோயில்ல இருந்து வேணா, எந்த இடத்துல வேணா, எந்த பகவான் முன்னாடி வேணாலும், எந்த மந்திரம் வேணா படிக்கலாம். எனக்கு சார் இது சார், அது சார். இந்த கந்த சஷ்டி முடியறதுக்குள்ள எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் சார்ன்னா, நான் சொன்ன மாரி முருகன வழிபாடு பண்ணுங்க. அவன் திருக்கல்யாணம் முடியறதுக்குள்ள நானே வந்து உனக்கு தீர்த்து வைக்கிறேன்றான். என்ன சொல்றான் முருகன்? என்ன சார் தம்ப்நெயில்ல ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. முருகா உன்னால முடியாதது ஒண்ணும் இல்ல. பொறுப்ப உன்ட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. அவன் திருக்கல்யாணம் முடியறதுக்குள்ள உங்க பிரச்சனை தீரும். அடுத்த வெள்ளிக்கிழமை வரதுக்குள்ள உங்க பிரச்சனை தீரும். நான் சொல்லி முடிச்ச உடனே உங்க பிரச்சனை தீரும். நான் எப்பவுமே சொல்றது உண்டு. கவலைங்கிறது ரொம்ப பெரிய இது. அதுக்கு மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை சொல்றான். என் பையன் வெளில கதவ தட்டுறான். ஒரு நிமிஷம். இந்த மகாபாரதத்துல ஒரு அருமையான கதை இருக்கு. வாழ்க்கையில எப்பல்லாம் கஷ்டம் வருதோ, மகாபாரத கதைகள் எடுத்து படிங்க. அத்தனையும் உங்களுக்கு தீர்வு குடுக்கக்கூடியது. சல்லியன்னு ஒரு கதாபாத்திரம். நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த சல்லியனோட சிறப்பு என்ன அப்டின்னா, அந்த பஞ்ச பாண்டவர்கள்ல அந்த 3 பேர் தான் வந்து குந்திக்கு பிறந்தவங்க. யார் யாருன்னா தர்மன், பீமன், அர்ஜுனன். மீதி 2 பேரு அது அவங்களோட சின்ன அம்மாவுக்கு தான் பொறந்தவங்க தான். அவங்க பேர் எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு. அவங்களோட சொந்த தம்பியோ, அண்ணனோ தான் சல்லியன். அதாவது நகுலனுக்கும், சகாதேவனுக்கும் சொந்த தாய் மாமன். இவரோட சிறப்பு என்ன அப்டின்னா, நீங்க அவர்கிட்ட எந்த அளவுக்கு கோவத்தோட சண்ட போடுறீங்களோ, அந்த கோவத்துக்கு ஏற்ப அவருக்கு வந்து பலம் கூடிடும். இப்ப நான் அவர் வந்து ஒரு அருவாளால எடுத்துட்டு போய் வெட்டுறோம்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு. அப்படி வெட்டும்போது அத அவர் தடுத்துட்டாரு. "என் அருவாளையே நீ தடுக்கிறியா? இர்றா உன்ன இன்னொரு கடப்பாரை எடுத்துட்டு வரேன்னு" நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த கடப்பாரை எடுக்கும்போது நமக்கு என்ன ஆக்ரோஷம், கோவமா மாறுதோ, இது 100 மடங்கு அவருக்கு பலமா மாறிடும். அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர். நீங்க வில்லால அவர தாக்குனீங்க அப்படின்னா, அவர் மேல காயம் பட்டுருச்சு அப்படின்னா, இல்ல உங்க மேல அவர் காயம் படுற மாரி ஏற்படுத்திட்டாரு. நீங்க ஆக்ரோஷத்த எடுக்குறீங்கன்னா, அவருக்கு பலம் கூடும். இது யாருக்கு தெரியும்னா, கிருஷ்ணனுக்கு தெரியும். சொல்றாரு, "சல்லியன வந்து அவ்வளோ சீக்கிரம் போர்ல ஜெயிச்சிட முடியாது. சல்லியனுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு" சொல்லி இந்த விஷயத்த சொல்றார். இப்ப அவர் கூட நீங்க வந்து ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. சாந்தமா போரிடணும். அது எப்படி சாந்தமா போரிடணும்? சண்டைன்னு வந்துட்டாலே நம்ம மேல காயம் ஏற்பட்டுச்சுன்னா, நமக்கு ஆக்ரோஷம் தான் வரும். வந்து கோவம் தான் கொப்பளிக்கும். கோவமே வராம சண்டை போடணும். அப்ப இதுக்கு தகுந்த ஆள் தர்மன் தான். தர்மன கூப்பிட்டு தர்மன்ட்ட தர்ம நெறிய சொல்றார். அவர் வயசுல மூத்தவர். உனக்கே தெரியும். உனக்கு தாய் மாமா முறை வரும். அதனால அவர்ட்ட சரணாகதி சண்டைன்னு சொல்லு. சரணாகதி சண்டைன்னா, அவர் என்ன பண்ணாலும் திருப்பி தாக்குதல் சிரிச்ச முகத்தோட பண்ணணும். கோவங்கிறது உள் மனசுக்குள்ள கூட வரக்கூடாது. அத அப்படியே ஏத்துக்கணும். தர்மர் போறார். வில் எடுத்து அவர் தாக்குறார். தாக்கும்போது சொல்றார், "மாமா எத்தனையோ அரிய கலைகள் உங்கள பார்த்து நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ நல்ல விஷயங்களும் நீங்க இந்த உலகத்துக்கு குடுத்துருக்கீங்க. உங்கள பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேன்." உண்மையிலேயே சொல்றார். அது வந்து அவரு சொல்லிக் குடுத்துலாம் சொல்லல. உண்மையிலேயே ஏன்னா தர்மரோட குணமே அதான்.
முதல்ல உங்க மாப்பிள்ளை தர்மத்தின் பக்கம் நிக்கிறேன். நான் வெற்றி அடையணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஒரு கால் முட்டி போட்டு போர்க்களத்துல தலை குனிஞ்சு நிக்கிறார். இப்படி நிக்கிற ஒருத்தர பார்த்தா கோவம் வருமா? சந்தோஷம் வருமா? சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு சல்லியன்? ஆசீர்வாதம் பண்றாரு. மருமகனே, தர்மம் எப்பவுமே உன் பக்கம் இருக்கு. வெற்றி வாகை சூடுவாயாக அப்படின்ட்டார். இப்ப சந்தோஷம். சந்தோஷத்தோட மாமா, உங்க ஆசீர்வாதத்தோடயே உங்கள் மீது தாக்குதல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வில்ல எடுக்கிறார். சல்லியன் வந்து சிரிக்கிறார். இப்ப தர்மர் வந்து அம்பு தொடுத்தவொடனே சல்லியனுக்கு ஒண்ணுமே ஆகல. அவர் கோவப்படல, எதுவுமே பண்ணல. சல்லியன் போடுற அம்பு வந்து இவர் மேல படுது. சிரிச்சுக்கிட்டே, மாமா என்ன மன்னிச்சிடுங்க. தர்மத்தின் பக்கம் இருக்கிறதால இந்த அரிய காரியத்த என்னால பண்ண வேண்டியது. அதாவது அந்த கஷ்டமான விஷயத்த என்னால பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு கீழ குனிறார். ஆனா உண்மையிலே அவர் கண்ல கண்ணீர் வருது. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்ப எடுக்கிறார். பார்க்கும்போது சல்லியனோட பலமெல்லாம் இழந்து போயிருக்கிறார். ஏன்னா கோவப்பட்டா தானே அவருக்கு பலம் கூடும். வருத்தப்படுறார். ஒரு நல்ல மனிதரை வந்து வீழ்த்த போறோம் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே என்ன பண்றாரு? எனக்கே கண்ணு கலங்குது. அப்ப அந்த போர்க்களம் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்குறேன் எனக்கே. என்ன பண்றாரு? அம்ப எய்கிறார். சல்லியன் விழுந்து போறார். இந்த சல்லியன் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கவலை. கவலை, கஷ்டம். அந்த தர்மர் கோவப்படாம பின்பற்றின அந்த அறம் தான் கடவுள் பக்தி. நீங்க கவலைய மனசுக்குள்ள வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஊற, ஊற, ஊற என்ன பண்ணும்னா, உள்ள போய் பலம் வாய்ந்ததா மாறிடும். உங்களால எதையுமே செய்ய விடாம, உங்கள ஃபுல்லா ஆக்கிரமிச்சுரும். உங்களால எதுவுமே நவுத்த முடியாது. உங்களால கடவுள் பக்தி, வழிபாடு எதையுமே தொட முடியாது. நீங்க ஒரு விஷயத்த நெனச்சு கவலைப்பட ஆரம்பிச்சீங்கன்னா, கவல 100 மடங்கு அதுக்கு பலம் கூடும். சல்லியன் மாரி. நீங்க தர்மர் மாரி அத பக்தியா மாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கவலைய குடுத்துருக்கான்னா, எங்க அப்பா வந்து என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறான். இந்தா கோயில் கிளம்பி வரேன். இதா உன் மந்திரத்த சொல்ல சொல்லி என்ன கூப்பிடுறான். இந்தோ மந்திரத்த போய் சொல்றேன். இப்ப எங்க அப்பா என்ன நினைவுபடுத்துறான்னு சொல்லி ஒரு தீபத்த ஏத்தி வச்சுக்கிட்டு ஒரு மந்திரத்தையோ, இல்ல வெறுமனே உன் படத்தையோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட, சல்லியன் எப்படி சல்லியன் நல்லவர் தான். எப்படி விழுந்தாரோ, எனக்கு கூட வருத்தம் தான் அவர் விழுந்துட்டாரேன்னு. அப்படிப்பட்ட சல்லியன் மாரி கோபத்தில் பலம் வரும் கூடிய நபருக்கே அப்படி நிலைமைன்னா, உங்க கவலை ஒரு நொடியில போயிடும். ஏன் சொல்றேன்னா, நீங்க சொல்றத நான் சொல்றத நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 5 நாள் கழிச்சு அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு அதே தாக்கத்த குடுக்குமா? மொத நாள் குடுத்ததுன்னா குடுக்காது. ஏன் குடுக்காது அப்டின்னா, காலம் உங்களுக்கு மருந்து போட்டுரும். இந்த காலத்த யார் நிர்ணயம் பண்றான்னா இறைவன். இறைவனே கொஞ்சம் கொஞ்சமா உங்கள குணப்படுத்துறான். அந்த கொஞ்சம் கொஞ்சமா காலம் மூலியமா குணப்படுத்துறத விட, நேரடியா குணப்படுத்தணும்னா, நீங்க நேரடியா அவன்ட்ட போங்க. கோயில் போங்க. உங்க வீட்லயே பூஜை பண்ணுங்க. இல்ல எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கான். எங்க உங்களுக்கு உட்கார்ந்தா இறைவன உணர முடியும்னு நெனைக்கிறீங்களோ, அங்க உட்காந்துக்குங்க. இல்ல எந்த விஷயத்த பண்ணா உங்களுக்கு இறைவனோட சிந்தனை வருமோ, அத பண்ணுங்க. இல்ல எந்த விஷயத்த பண்ணா உங்களுக்கு வந்து அந்த கவலை மறக்குமோ அத பண்ணுங்க. அதுவுமே இறை சிந்தனை. கண்ணதாசன் கவிதை அழகா சொல்வார். அந்த கவிதை டக்குன்னு எனக்கு வரல. இருந்தாலும் உள்ள இருக்கிற கன்டென்ட் அப்படியே சொல்றேன். கண்ணதாசன் வந்து கவிதையில என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி "படிக்கிறது என்ன?" அப்படின்னு கேட்டா, "படிச்சு பாரு" அப்படின்னு இறைவன் படைத்தான். "மனைவி யாதன கேட்டேன், மணந்து பாருன இறைவன் படைத்தான்." இந்த மாரியே ஒண்ணொண்ணா வந்துட்டுருக்கும். இந்த மாரி எல்லாத்தையுமே வந்து அனுபவிச்சே அறிவது தான் அறிவு அப்படின்னா, அப்புறம் "நீ எதுக்குன்னு கேட்டேன்?" அப்படின்னோனே அதுக்கு இறைவன் சற்று அருகில் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான். "அந்த அனுபவமே நான் தான்னு." இந்த மாரி இந்த உலகத்துல நீங்க எந்த செயல செஞ்சாலும், இறைவன் தன்னோட செயல்னு நெனச்சுப்பான். அவனுக்காக நம்ம செய்றதா நெனச்சுப்பான். அதனால கவலையே வேண்டாம். எப்பவும் சொல்றேன், மனம் உருகுங்க. மனம் உருகுறதுன்னா, நம்ம காப்பாத்த நம்ம அப்பா இருக்கிறான். அது முருகனா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம். உங்களுக்கு புடிச்ச கடவுள் எதுவா இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்த சொல்லிட்டு, இந்த வீடியோ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏதாவது ஒரு கோயில் போறேன்னு வச்சுக்கோங்க. இது அம்பாள் கோயில்னு வச்சுக்கங்க. நடந்தத சொல்றேன். நான் திடீர்னு இப்ப நான் வந்து கண்ண மூடி அம்பாள் முன்னாடி 2 கை கூப்பி நின்னுட்டுருக்கேன். நேருக்கு நேர் நிக்க மாட்டேன். சைடுல நின்னுட்டுருக்கேன் அப்படின்னா, கண்ண தொறக்கும்போது எனக்கு வந்து விநாயகர திடீர்னு தோணும். "சீதக்கலம்ப செந்தாமரை பூவும் பாதச்சிலம்பும் பலைசை பாடன்னு" வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சொல்லுவேன் நானு. பக்கத்துல இருக்கவன் என்ன பைத்தியக்காரன் மாரி பார்ப்பான். ஏன்னா, அது அம்பாள் கோவில். இங்க போய் விநாயகர் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறானே. அவன் பார்க்குறாங்கிறதுக்காகலாம் நான் நிறுத்த மாட்டேன். சொல்லிட்டு கும்பிட்டுருவேன். ஏன்னா, அந்த நிமிஷம் எனக்கு அங்க விநாயகர சொல்லணும். அங்க அம்பாள் எனக்கு விநாயகரா தெரிவா. விநாயகர் வழிபாடா தெரியும் அது. சில சமயம் முருகன் கோயில்ல போயிட்டு நிக்கிறப்ப, இல்ல விநாயகர் கோயில்ல நிக்கிறப்ப முருகன வந்து அரோகரான்னு சொல்லுவோம். சுத்தி இருக்கவங்கலாம் பார்ப்பான். இது வந்து விநாயகர் கோயிலு. இது பெருமாள் கோயில் இங்க போய் அரோகரான்றானே அப்படின்லாம். அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். அந்த நிமிஷம் எனக்கு வந்து பெருமாள் அங்க முருகனா தெரியிறார். அவ்வளோதான். முருகன சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம், அது என்ன கடவுளோ அந்த மந்திரத்த சொல்லுவோம். ஏன் அப்டின்னா, அந்த நிமிஷம் உங்க மனசுல ஓடுற அந்த ஆன்மீக அதிர்வலை இருக்குல்ல, அது எதுவோ அத நான் அப்படியே ஏத்துப்பேன். நான் வந்து இதுதான் கடவுள், இவருக்கு இந்த மந்திரம் தான் சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். நான் ஏன் விநாயகர் கடவுள் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நான் ஏன் வந்து
கந்த சஷ்டி முடியறதுக்குள்ள நீங்க ஒரு 36 முறை கந்த சஷ்டி கவசம் படிங்க. 36 நிமிஷத்தோட சுருக்கம் சொல்றேன். சரவணபவ, ரவணபவச, வனபவசர, நபவசரவ, பவசரவண, வசரவணப. இத சொல்லிட்டு ஒரு தடவ கந்த சஷ்டி படிச்சீங்கன்னா 36 படிச்சது. இத சொல்லுங்கன்னு ஏன் சொல்றேன்? நீங்க ஏன் வந்து சிவபெருமானோட மந்திரம் சொல்றேன்? நான் ஏன் வந்து பெருமாளோட மந்திரம் சொல்றேன்? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அதெல்லாம் சொல்லும்போது உங்க கவலைகள், துக்கம், துயரம், துன்பம் இதெல்லாம் ஒரு படி உங்கள விட்டு நவுந்து, நவுந்து, நவுந்து ஓட ஆரம்பிக்கும். உங்களோட கவனமெல்லாம் மந்திரத்துக்குள்ள போகும்போது, இறை சிந்தனை வரும்போது இறைவனே வந்துருவான். அவன் உங்க உள்ளத்துல இடம் புடிச்சுட்டான்னா, அந்த கவலையும், துன்பமும், துயரமும், துக்கமும் இடம் இல்லாம ஓட ஆரம்பிச்சுரும். அதுக்காக தான் படிங்க, படிங்க, படிங்கன்றான். படிக்காட்டி இறைவனுக்கு ஒண்ணும் கிடையாது. வெற்றி பூ இறைவன் முருகனுக்கு பிடிக்கும்னா, முருகனுக்கு வெற்றி பூ நீங்க வைக்கலன்னா ஏதாவது ஆயிட போதா என்ன? இப்பவும் சொல்றேன். நாளைக்கு இரவு வரைக்கும் உங்களுக்கு திருக்கல்யாணம் முடிய போகுது. அதுக்குள்ள உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்ல முடியுமோ, என்ன வழிபாடு பண்ண முடியுமோ, முருகான்னாவது சொல்லுங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் தினமும் முருகான்னு தான் சொல்லுவாராம். விபூதி எடுக்கும்போது முருகான்னு சொல்லுவாராம். எத தொட்டாலும் முருகான்னு தொடுவாராம். முருகான்னு சொல்லுங்க. அத விட பெரிய மந்திரம் என்ன வேணும்? அதாவது நல்லியக்கொடர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். என்ன அப்டின்னா, நல்லியக்கொடர் பல்லவ மன்னன எதிர்த்து சண்ட போடணும். அவர் ரொம்ப நல்லவர் நல்லியக்கொடர் சிற்றரசர். அதுக்கு வந்து முருகன் தான் அவருக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து முருகா, முருகான்னு சொன்னேன். இவ்வளோ பெரிய பல்லவ மன்னன் கிட்டத்தட்ட பல கோடி படை வச்சிருக்கிறான். இவர்ட்ட ஒரு 10, 15 லட்சம் போர் வீரர்கள் தான் இருக்கிறாங்க. சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஆனா முருகன் அருள் இருக்கிறதால முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்துக்கிறார். நைட்டு முருகன் நல்லியக்கொடர அழைச்சிட்டு போயி, சிறுபான்ற்று படையோட தலைவன் நல்லியக்கொடர். அழைச்சிட்டு போய் ஒரு பொய்கையிலேருந்து தாமரை மலர்கள பறிச்சு வீசுறாரு இப்படி. வீசி காமிக்கிறார். அது வேல் கம்பா மாறுது. நல்லியக்கொடர் உடனே மறுநாள் எழுந்து அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்ச பொய் தான் அது. எழுந்து போறார். அதே மாரி மலர்கள பறிச்சுட்டு போர்க்களத்துக்கு வந்தா, இப்ப எல்லாரும் வேல் கம்பு, ஆயுதம், வில் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. பூவ பறிச்சுட்டு வரத பார்த்து எதிரிகள்லாம் சிரிக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவர் வந்து இதே படல. நேரா தேர்ல ஏறுனார். முருகா வேலும் மயிலும் துணைன்னாரு. அப்படியே அந்த ஒரு தாமரைய கையில எடுத்தாரு. இப்படி வீசுனாரு. 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, 8 16 ஆச்சு, 16 32, 64, 128 அப்படியே மல்டிபிள் ஆயிட்டே போகுது. ஒரு 5, 6 தான் வீசியிருப்பார். வேலும் மயிலும் துணை. முருகா அப்படின்னு சொல்லிட்டு வீசுறாரு. சட 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 சடன்னு வேல் கம்பா மாறுது. படை சிதறி ஓடுது. பல்லவ மன்னனே புறமுகுது காட்டி ஓடுறான். அதுதான் முருகன். முருகா வரலசாமி என் பிரச்சனை தீரும். முருகா வேலும் மயிலும் துணைன்னுங்க. அங்க வந்து நிக்கும் வேலும் மயிலும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு நொடியில அத தீர்த்து வைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.